வெல்கம் டு லேர்னிங் பட்டர்ஃப்ளைஸ் தமிழ். ஒரு ஊரில் முனியன் அப்படின்னு ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் தினமும் விறகு வெட்டி அதில் வர வருமானத்தில் தான் தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். காட்டுக்கு போய் காய்ஞ்ச மரங்களில் இருக்கிற கிளைகளெல்லாம் வெட்டி அதில் இருக்கிற விறகுகளெல்லாம் சேகரிச்சுட்டு ஊருக்குள்ளே கொண்டு விற்பார். ஆனால் அப்படி விறகு வெட்டி வர்ற வருமானம் அவருக்கு போதுமானதாக இல்லை. அவரோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவர் யோசித்தார், சரி நம்ம பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது வேலை தேடிக்கலாம் அப்படின்னு யோசித்தார். ஒரு நாள் காட்டு வழி பாதை வழியாக வேறு ஊருக்கு வேலை தேடி போனார். போகிற வழியில் அவருக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அதனால் ஒரு மரத்தோட நிழலில் உட்காந்து தான் கொண்டு போயிருந்த ரொட்டியை சாப்பிட்டாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்துச்சு. அது அவரோட பசிக்கு போதுமானதாக இல்லை. அவருக்கு ரொம்பவுமே பசி எடுத்தது. கொஞ்ச நேரம் சோர்வாக அந்த மரத்துக்கடியவே தன்னோட கஷ்டத்தை நினச்சி கடவுள்கிட்ட வருந்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அப்போது அவர் முன்னாடி ஒரு அழகான தேவதை வந்துச்சு. ஏழை விறகு வெட்டியான முனியனை பார்த்து, உன்னுடைய கவலை பற்றி எனக்கு தெரியும். உன்னோட கவலை போகிறதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை நீ இந்த மரத்துக்கு முன்னாடி போய் நின்று சொன்னால் உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு அந்த தேவதை ஒரு மந்திரத்தை அந்த விறகு வெட்டிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. உடனே அந்த விறகு வெட்டி அந்த மந்திரத்தை அந்த மரத்துக்கு முன்னாடி போய் நின்று சொன்னார். சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்தோட பொந்திலிருந்து ஒரு புதையல் பெட்டி முனியன் முன்னாடி விழுந்துச்சு. முனியன் அந்த பெட்டியை பயத்தோட திறந்து பார்த்தாரு. அந்த பெட்டி முழுவதுமாக தங்கமாக இருந்துச்சு. முனியனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாம் இந்த தங்கத்தை நாமளே வச்சுக்கக்கூடாது, ஏன்னா இது நமக்கு தேவதை கொடுத்தது. இதை நம்ம நாட்டோட ராஜா கிட்ட கொடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு ராஜா கிட்ட போகிறாரு. ராஜா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. ராஜா உடனே முனியனோட நேர்மையை பாராட்டி, முனியா, நீ ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்ட. இந்த புதையல் உனக்கு சொந்தமானது, இதை நீயே வச்சுக்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் இந்த அரண்மனையிலேயே ஒரு நல்ல வேலை போட்டு தரேன். இனிமேல் நீ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அரண்மனையிலேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சதுனால முனியன் சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. புதுசாக வீடெல்லாம் கட்டிக்கிட்டாரு. இதுலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நேர்மையாக இருந்தால் நமக்கு நன்மை தேடி வரும். அதனால் எப்போவுமே நம்ம நேர்மையாக இருக்கணும். முனியன் அந்த புதையலை தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா முனியனுக்கு அந்த புதையல் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த புதையல் மன்னர்கிட்ட கொடுத்ததுனால புதையலோட ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு. எறும்பும் புறாவும். ஒரு நாள் ஒரு எறும்பு ஆற்றங்கரையோரமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப தாகமா இருக்கு. சரி, ஆத்துல கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். ஐயோ அம்மா, வலிக்கு விழுந்துட்டனே. கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். ஐயோ அம்மா, வலிக்கு விழுந்துட்டனே. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. நண்பா, இந்த இலையை பிடிச்சு எப்படியாவது மேல வந்துரு. பாத்து பாத்து பத்திரமா ஏறு மேல. எறும்பு உடனே அந்த இலையை பிடிச்சு ஏறி கரை சேர்ந்துருச்சு. கரை ஒதுங்கின அந்த எறும்பு கரை மேலே ஏறி புறா கிட்ட போகுது. அந்த எறும்பு புறா கிட்ட போய் தன்னோட நன்றியை தெரிவிச்சது. புறா நண்பா, நீ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. புறாவும் எறும்பும் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு புறா காட்டில் தனியாக இருந்தப்ப ஒரு பருந்து புறாவை திடீர்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. புறாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் பறந்து களைச்சு போய் கடைசியில் அங்கிருந்த ஒரு மரத்தோட கிளையில் போய் உட்காந்துக்குது. அப்படி உட்காந்துட்டு இருந்த புறாவை பருந்து விடாமல் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்குது. ஆனால் பருந்தோட கண்ணுக்கு புறா தெரியல. ஆனால் அதே சமயம் ஒரு வேட்டைக்காரன் அங்கே புறாவை பார்த்துடுறாரு. தான் கொண்டு வந்திருந்த அம்புல புறாவை குறி வைக்கிறாரு. அப்படி அந்த வேட்டைக்காரர் புறாவை குறி வச்சுட்டு இருக்கிறத அன்னைக்கு ஒரு நாள் புறா காப்பாத்துச்சுல ஒரு எறும்பு. அந்த எறும்பு பாத்துருது. அடடா, நம்மளை காப்பாத்தின புறாவை இந்த வேட்டைக்காரர் கொல்ல போறாரா? நாம போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த வேட்டைக்காரரோட காலை நறுக்குன்னு கடிச்சு வச்சிருது. அப்படி கடிச்சொன்னையும் வேட்டைக்காரர் நிலை தடுமாறி கீழே விழுக போறாரு. அப்படி விழுக போகிற சமயத்தில் என்னாச்சு? புறாவை தேடிட்டு இருந்த பருந்து மேலே பறந்துட்டு இருந்துச்சு. அந்த பருந்து மேலே போய் வேட்டைக்காரர் வச்சிருந்த அம்பு சொயிங்கன்னு குத்திடுது. அப்படி குத்தின உடனேயும் அந்த புறா அங்கிருந்து தப்பிச்சு வேற பக்கம் பறந்து போயிடுது. ஆனால் பருந்து செத்து போச்சு. வேட்டைக்காரர் அடடா, புறா தப்பிச்சிருச்சு. சரி, நம்ம வேற ஏதாவது ஒன்று வேட்டையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்காரர் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. புறாவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுச்சு.
அதுக்கப்புறம் எறும்பு புறா 2 பேருமே அந்த காட்டில் நண்பர்களாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும். இந்நாள் நன்னாளாகட்டும். லேர்னிங் பட்டர்ஃப்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.